ராமாயணத்துல இவ்வளவு தெளிவா கொடுத்திருக்கிறார். இந்த கடவுளின் அவதாரம் நாம் எப்படி இந்த உயிர் எத்தனை வகையான உடல்களை மாற்றி இன்னைக்கு மனிதனை உருவாக்கியது யாரு? நம் உயிர் தான் கடவுள். உயிர் என்று கேட்கிறது அந்த உருவாக்குவது ஈசன் என்ற நிலையை இங்கே தெளிவாக கொடுக்கிறோம். அதனால இந்த மனிதன் வாழ்க்கையில் தீமை என்ற நிலையை கொண்டு தொலைக்கிறது தான் உங்களுக்குள்ள அடிக்கடி அந்த துருவ நட்சத்திரத்தை உணர்வை கலந்து 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 எல்லா குணங்களையும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் கலந்து சொல்லாக சொல்றோம். அப்ப என்னுடைய நினைவெல்லாம் அங்க போய் குருநாதர் காட்சிய வழியில அந்த துருவ நட்சத்திரத்தோட இணைச்சினார். அப்ப உங்கள்கிட்ட பெற வேணும்னு சொல்றேன். இது கலந்த உணர்வு உங்களுக்கு பதிவாகுது. அப்ப நாம தீமை எப்படி வருது தடுக்கணும்னு சொல்றோம். அப்ப இந்த உணர்வு விட்டானா அந்த துருவ நட்சத்திர உணர்வு அதிகம் வந்துடுது. அதை எடுத்து நீங்க நினைச்சு தீமை பொருளாக தடுக்கும். அப்ப மடிநீர் இறங்கினை வைத்து வாசப்படி மீது அமர்ந்து நாராயணன் இறங்கினை பிறந்தான். இப்ப நம்ம 2000 சூரிய குடும்பத்துல வாழ்றோம். இதுல என்ன செய்யுதுன்னா அதுல இருந்து ஒவ்வொரு சூரிய குடும்பத்துல வர்றது. இது 2000 சூரிய குடும்பம் 2 சூரிய குடும்பம் இருக்குன்னா பிரபஞ்சங்கள் அதுக்கு மத்தியில வெறும் வாயுமண்டலம் இருக்கு. அப்ப என்ன செய்யுதுன்னா எதுலையும் பிடிப்பு இல்லாம இருக்கும். இப்ப 2000 சூரியன் அதை சுற்றி வரப்பும் போது ஒண்ணுக்கு ஒண்ணு சுற்றி வருது. அப்ப சுற்றி வரும்போது என்ன செய்யுது? அந்த வாயு மண்டலமா இருக்கக்கூடிய எல்லா உணர்வும் தாயத்தை சேர்ந்தது கலந்திருக்கும். இப்ப இந்த சூரியன் நேரம் வந்தவொன்னா எதையும் பிடிப்பு இல்லாம இழுக்கும். அப்ப சூரியனுக்கு இழுக்க போகும்போது என்ன செய்யுது? நமது பூமி குறுக்க போயிடுச்சுன்னா அந்த துருவ பகுதியில் இழுத்து பூமியுடைய காற்று மண்டலத்தில் மோதும் போதுதான் நெருப்பா நம்ம பகுதியில கூட விஞ்ஞானிகள் சொல்லி எல்லாம் பார்த்தோம்ல நெருப்பு கொக்குது. அது பூமியுடைய காற்று அழுத்தத்தில் மோதின உடனே ஆவியாக மாறுது. அது எந்த பிரதேசத்துல அந்த ஆவின் தன்மை படுறதோ அங்க விஷத்தன்மை படும். ஏன்னா சூரியன் சுத்தப்படுத்தி கொண்டு வராது. உள்ளுக்கு வந்தவொடனே இந்த மாதிரி ஆயிப்போகுது. அப்ப அந்த பகுதியில வாழ்றவங்களுக்கு எல்லாம் இறங்கலாகும். ஆனா சூரியனோ தனப்போ எடுக்கப்படும் போது பாதரசத்தால் மோதி பிரிச்சிருது. நம்ம கோளுக்கு அந்த சக்தி இல்லை. எதை கவர்ந்ததோ அதை எடுக்கும். இப்போ மனிதனாகும் போது தடுக்கும் சக்தி இருக்குது. மற்ற உயிரினங்களுக்கு பார்த்தது எது வருமோ அதன் நிலையே மாறுது. சொல்றவங்களுக்கு நல்ல அர்த்தமாக பெரும்பகுதி கண்கள் இதை நிறைய கவனிக்கணும். நம்ம எரியாமையை தீவிர வரும்போது நாம தவறு செய்யலாம். சும்மா நம்ம குறை கூறிக்கிட்டே இருப்போம், வேதனைப்பட்டுக்கிட்டே இருப்போம். இந்த வேதனையின் உணர்வு நம்ம தடுக்கிறதுக்கு ஒரு பவர் கொடுக்குறேன், பதிவாக்குறேன். நினைவுதான் உங்களுக்கு வேணும். திட்டவனை நினைக்க முடியுது, நமக்கு இடைஞ்சலை நினைக்க முடியுது. நாம இடங்கள் இருக்கும்போது அந்த இடங்களை நீக்கக்கூடிய அந்த அருளை நினைச்சு நம்ம மாத்துறதுக்கு நமக்கு என்ன வருகிறது? இப்படி பேசினாலும் இருக்க நான் பாக்குறேன்ட்டு அந்த வலிமைக்கு போயிடும். அதை நம்ம மாற்றி பழகணும். அதனால இப்ப நான் மனுஷன் சூரியன் எப்படி அதை பிறந்துறதோ இதே மாதிரி பிறருடைய உடல்களை பார்த்த உணர்வு நம்ம ஆன்மாவில் நின்றுது. நாம முதல்ல உள்ளுக்கோட அதை பத்தி முதல்ல அழைச்சிடறோம். அந்த துற நட்சத்திரத்தில் பேரடி பிறவை நினைக்கிறோம். உள்ளுக்கொண்டாலே பழியும் தள்ளி விட்டு. அப்ப நாம முதல்ல அவன் வேதனைப்பட்ட உணர்வுகள் நம் உயிரை பற்றி அறிய உதவுது. ஆனா அவன் உணர்வுகள் நமக்குள் வளர உதவுவதில்லை. கிட்டத்தை வளராம தடுக்கணும். சொல்றது சூரியன் காப்பாற்றப்படுது, கோள்கள் மாற்றப்படுது. இந்த கோள்கள் நம்ம ஆடு மாடுகளை பழகும். இருந்து பூச்சியிலிருந்து வந்த மாதிரி அதனதன் உணர்வை எடுத்து அதனதன் நிலையில செயல்படுது. இப்ப வியாழன் கோளுக்கு 27 உபகோள்கள், செவ்வாய் கோளுக்கு 8 உபகோள்கள், இப்படி ஒவ்வொரு நம்ம பூமிக்கு உபகோள் உண்டு. இதை சுற்றியுள்ள மற்ற கோள்களும் வரக்கூடிய இதை எடுக்கக்கூடிய சக்தி இருக்குது. அதனால ஆடுல இருந்து மாடுல இருந்து இதுக்கெல்லாம் அதுக்கு தகுந்த உறுப்புகள் இருக்கும். மனிதனுக்கு இதெல்லாம் தீமை நீக்கக்கூடிய நுரையீரல், கல்லீரல், கிட்னிக்கு இதெல்லாம் இருக்குது. பிச்சத்தை வடிச்சு வச்சிருந்து எல்லாம் சுத்தப்படுத்தி
நான் சாப்பிடுறது விஷயத்தை நம்ம என்ன செய்ய கிட்னிங்க வெடிக்கிட்டு ரத்தத்தை சுத்தப்படுத்தி ஆற்றுக்கு அனுப்பி அந்த துடிப்பு நிலையை கொண்டு வந்து உயிர் கொடுத்து உணர்வின் தன்மை கொடுக்க செய்யும். அப்ப நம்ம எதையெல்லாம் அந்த கருவியில் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு வரும். நீங்க வேதனையின் உணர்வு அடிக்கடி அடிக்கடி என்ன கண்ணு மங்கிட்டு வரும். கோபம் என்று உள்ள கச்சேன்னு கண்ணு அந்த ரத்த நாணங்கள் வெடிச்சு வெடிச்சு எப்படி இங்க நரம்பு இருக்கிறோம் இதே மாதிரி கண்ணு கொடுக்கணும் நரம்புகளும் அப்படியே கோபப்படமா இருக்கும். சொல்றது உங்களுக்கு அர்த்தம். இது யாருனால வருது? நம்ம தவறு செய்ய வரல. வாழ்க்கையிலே சந்தர்ப்பம் உகந்து அறிவிச்சது தொடக்க தெரியும்னு அழுக்கு வந்து சேர்ந்து நல்ல சட்டையை போட்டு போனோம். தூசி எத்தனை வகையான தூசி அடிக்குது. சாதாரண ரோட்ல இருக்க தூசி இருக்குது. அதே சமயத்தில் சாக்கடையில வரக்கூடிய நாட்டம் இருக்குது. அதே சமயத்தில் நம்ம சட்டையை சாயம் போட்டுக்கணும்ல, இதுல விஷம். இது ஆவியாக்கணும்னு காத்துல எடுத்து வச்சிருக்குது. அந்த துணியை நாம் என்ன செய்யறோம், கலர் நாம் போட்டு வச்சிருக்கிறோம். இந்த கலர்ல வந்து விஷயத்தை பிரிச்ச நிலை என்ன செய்யுது, இந்த உடம்பு நம்ம காந்தம் இதுல இருந்து பிரிஞ்சதை இழுத்து நமக்கு வருது. நீங்க துணி போடுறதுக்கு தகுந்த மாதிரி உங்க உடல்ல பணங்கள் மாறும். நீங்க கருப்பா நீளமா இருக்கும்போது பாருங்க, அதுக்கு தகுந்த மாறும். அவனுக்கு தக்கவாறு அந்த படங்கள் மாறும். நம்ம தப்பு பண்ணல, நம்ம மனிதன் தான். ஏன்னா அது மேக்னெட் நம்ம உடல்ல சேர்த்தோடனே இங்கிட்ட அந்த சட்டையில இருக்கு, நம்ம உடனே மீண்டும் இயக்க ஆரம்பிச்சிடும். நம்ம அழகுக்கு பாக்குறோம். சில பாருங்க மனசுக்கு தகுந்த மாதிரிதான் இன்னைக்கு அவங்க மனசுக்கு தகுந்த கலர் துணியை தேர்ந்தெடுப்பாங்க. எந்த துணி எடுத்து விடுங்க இதான் போடுவாங்க. உடல் கருப்பா இருக்கும், கருப்பு துணியா அவங்களுக்கு பிடிக்கும். உடல் கருப்பா இருக்கும், நீல துணி தான் பிடிக்கும். அதனால வெள்ளை துணியை கொடுத்தோம்னா கொஞ்சம் அழகா இருக்கும். இந்த மாதிரி கருப்பு நீளமா கலர் மாற்றும் போது அவங்க முகத்தை பார்த்தோம்னா டல் அடிக்கும். ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது பாருங்க, நல்ல அழகான மனிதன் இந்த கருப்பு துணி போட்டு பார்த்தா எப்படி இருக்கணும், எப்படி தெரியுது உங்களுக்கு? விருப்பம் தான். நீ கையப்பா சாமி சொல்லலாங்க. இந்த வேதிகள் உணர்வுகள் நாங்க காட்டு. அங்க மனத்துமே வேணா தூய்மையான உணர்வு தேவை. அதனால இதை போல இந்த இயற்கை நிலைகளை நமக்குள் விடுது. அதனால இப்ப என்ன செய்யணும், இந்த காலையில எடுத்து இந்த துரு நட்சத்திரத்தின் தேர்தலை நாம் பெற வேண்டும். என்னோட முழுக்க பழனி வெள்ளமாக்கி இதை தள்ளிட்டோம்னா இந்த சூரியன் என்ன செய்யுது, இந்த பிடிப்பில்லாத எடுத்துட்டு போகுது. எப்படி 2000 சூரியமண்டலம் தூசி மண்டலம் இருக்குதோ அந்த தூசி மண்டலத்திலிருந்து சூரியன் இருக்குது. அந்த சூரியனுக்கு முகப்பில் இருக்கிற நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திரத்தை கலந்துதான் உள்ளுக்கு அனுப்புது. இதை கலந்து வருவதுதான் தன் பாதரகத்தால் மோடி பிரிக்கிறது. நீங்க எல்லாம் நான் சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். இப்ப ரெக்கார்ட் பண்றேன். இதை நீங்க நம்ம அந்த துருவ நட்சத்திரத்தை முதல் பெறோம்னா அதிசயம் துருவனாகி துருவ நட்சத்திரத்தை அவன் அறிந்தவன். அதனால அவன் பார்த்த உண்மையெல்லாம் நாமும் அந்த சமயத்துல வரும். இப்ப நான் பேசுறேன்னா கொஞ்சத்தை படிச்சு நான் திருப்பி தப்பு இல்லாம பேச முடியுமா? படிச்சிருந்து நீங்க திருப்பி சொல்லி பாருங்க. படிச்சு திருப்பி சொல்ல முடியாது. ஆக நாம அந்த காத்துல இருக்கிற டிவி ரேடியோ அலைகள் எந்த அலைகளை படணும் இதை வந்து மிஷின் ரிப்பேர் தான் கரக்கூடாது, மைகள் ரிப்பேர் தான் கரக்கூடாது. இந்த மாதிரி நாம அந்த உணர்வை நாம் பெறுவதற்கு தான் உங்களுக்கு அடிக்கடி பரிசு. இது நீங்க தெரிய முடியும், தெரிய வேணும். இப்ப சாதாரணமா நம்ம தியானவதி எந்தர்கள் இருக்கலாம். ஒருத்தர் ஏதாவது பேசுறாருன்னா அவங்க எந்த உணர்வோட பேசணும் முதல்ல அஞ்சுக்கூடிய சக்தி இருக்கு. அப்ப தப்பு பண்ணாங்க, நீ தப்பு பண்ணான்னு சொல்லக்கூடாது. அப்ப நம்ம என்னத்துல நமக்கு புரிய வருதுன்னா உண்மையை உணர்ந்து ஒரு தெளிவான மனசுல வரக்கூடிய அந்த சக்தியை நம்ம பிரார்த்தனை பண்ணா உங்களுக்கு இருக்காது. ஈஸ்வரான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. தெரிஞ்ச உடனே ஈஸ்வரான்னு சொல்லிட்டு இந்த நட்சத்திரத்தை சேர்க்கணும் அணைச்சிடும். அவனுக்கும் நல்ல சிந்திக்கு மாற்றம் வரணும், நல்ல நிலை வரணும் அப்படின்ட்டு அவனுடைய உணர்வு நம்ம தெரிந்தால் நமக்கு வரும். ஜோசியக்காரங்கெல்லாம் பாருங்க நல்ல நேரம் வருது. மேசராசி நண்பர்களே எனக்கு இந்த காலம் வருதுன்னு சொல்லுவான். உங்களுக்கு இன்னதெல்லாம் வந்து சொன்னாங்க டிவியில. கடகராசி நண்பர்களே சொல்லி சொல்ல இதோ இருக்கு. அவன் வீட்டுல இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைகள் உடல்ல உணர்வு இருக்கலாம்.
வீட்டுல பல தொல்லைகள் இருக்கு. நம்மளுக்கு சொல்லுவாங்க, அவனுக்கு இல்லைங்களா? இதை எடுத்து சொல்ல போகும்போது அடுத்து நீங்க போன உடனே முகத்தை பார்க்கலாம். இந்த ராசிங்கனாலும் ஒரு கமெண்ட் உணர்வு வரும், உடல்ல தேரும். இது தொடக்கிறதுக்கு என்ன இருக்குதுங்க? தேசியம் ஜாதகம் செய்த குடும்பத்துல எப்படி இருக்காங்க? இதுகளெல்லாம் நாம நமது குருக்காட்சி அறுவடையில இந்த உடல்ல சர்வப்பிணியிலும் நீக்கியவன் அகசினான அதுக்கு நட்சத்திரமான. அதே மாதிரி வியாசகரை பற்றி நாம சொல்வோம். வியாசகன் மீன் பிடிக்கிறவன் தான், ஒரு கொலை பண்ணி சாப்பிடுறவன் தான். இருந்தாலும் மீன் பிடிக்க கடலுக்கு செல்ல போகும்போது புயலால் அந்த சந்தர்ப்பம் சிக்கிறான். அந்த நேரம் நிலைமை கடல்ல தத்தளிக்கிறான். அந்த அன்னைக்கு இது நம்ம இந்த இழந்து கடல்ல போறவங்க எல்லாம் நமக்கு திசை காட்டி அந்த வடக்கு தெற்கு பாக்குறது அந்த நட்சத்திரம் தான். ஏன் அந்த உணர்வு சந்தர்ப்பத்துல மீனவர்கள் எடுக்கிறாங்க, ஆனா அதன் உணர்வு தெரிஞ்சு எடுக்கிறது இல்லை. நம்ம பாதை தெரியுதுன்னு போவாங்க. இந்த நேரம் வந்தாச்சு இந்த பகுதி தெற்கு வடக்குன்னு இதைத்தான் எண்ணுவாங்க. ஆனா நட்சத்திரத்தை என்றதில்லை. ஆனா அதன் வழியில் சென்றாலும் கூட கடல்ல தத்தளிக்கும் போது உயிரினை தோன்றி மனிதனை போல பாதுகாக்கக்கூடிய நிலையில் மீன்கள்ல வளர்ச்சி அடைந்தது. அந்த மீன் கரு முட்டையிலிருந்து வந்துதான் புயலாக ஈர்க்கப்பட்டு மேகங்களில் கடந்த அந்த முட்டையில் கரைவாழ் நிலைகளா வந்து இதுல அதுல பல உயிரணுக்களா தோண்டி நம் மனிதனா உருவாக்கி இருக்கிறோம் அப்படிங்கிறது இந்த கடல்வாழ் மீனும் தன் இனத்திலிருந்து வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறது. இப்ப நாம புயல் வருது, அது மழை வருதுன்னா இரும்புகள்லாம் உடனே தெரிஞ்சுக்கிறோம். நிலநடுக்க வருது அப்படின்னு சொன்னா இடி வங்கில் இருக்காது, நண்டு வங்கில் இருக்காது, தவளை ஒழுங்கு இருக்காது, எல்லாம் ஒழுங்குறோம். அதே சமயத்தில் நிலநடுக்க அதில் வருதுன்னா பச்சைகள் அன்னைக்கும் கியா முயான்னு கத்த ஆரம்பிச்சிடும். பார்க்கலாம். அப்போ அதை தனக்கு பாதுகாப்பான உணர்வு இருக்கிறதுனால அது தெரிஞ்சுக்கிறது. நாம் நினைச்சிடும் அந்த ஆசை இந்த ஆசை அவன் அப்படி பண்ணா இப்படி பண்ணான்னு படுத்துவோம். முன்னாடி ஆன்மாவில் என்ன இருக்கும், இந்த ஆசை உணர்வோடு இந்த உலகத்தை போயிட்டான்னு தெரிய வரும். நம்ம பூமியிலிருந்து வரக்கூடிய அழுத்தம் நம்மளுக்கு தெரியாது. அப்ப நான் மனிதனாலே இது நுகர்ந்து அறிய முடியும். எந்த கருவிகளை வச்சிருக்கிறான் அதனால பார்க்க முடியல. ஏனென்றால் இன்று பெரும்பகுதி நம்ம இந்தியா முழுதுக்கும் ஒரு ஆற்று ஆட்டிருச்சு, தமிழ்நாட்டுல கூட இல்ல அப்படின்னு என்ன. இந்த அணு விஷத்தன்மைகள் எல்லாம் பதவி காத்துல படருது. எல்லாம் நம்ம பூமி எழுத்து நடு மையத்தை கொண்டு போகுது. இப்படி சிறுகை சிறுகை உள்ளுக்கு போய் நடுமையத்துல மோத போகும்போதுதான் குழம்பா மாறுது. அப்ப அந்த குழம்பா மாறும்போது என்ன ஆதித்தன்மை வருது. ஒரு பக்கத்துல லேசா வெடிப்பு இருக்கும். இது வெடிப்பானவொடனே இதுக்கு அடுக்கும் பிடிப்பு இல்லைன்னா அந்த பகுதி இருக்குது பாருங்க, அந்த பகுதி அப்படியே குறுகி கீழே இறங்கும். அப்ப அந்த நேரத்துல நிலநடுக்கம்னு சொல்றோம். இது விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கணும் நிரம்ப நாளா நீங்க சொன்னாலும் கூட அடுக்கடுக்கா இருக்கலாம். அதனால என்ன செய்ய பூமி சரிஞ்சுக்கிட்டே போகலான்னு ஒருத்தன் சொல்றாங்க. இதெல்லாம் அன்னைக்கு விஞ்ஞானிகள் எல்லா கோள்களையும் இந்த மாதிரி உருகிறது உண்டு. சுற்றுற வேகத்துல வெப்பத்தை கவருது, அது நடுமையை சேர்த்து வைக்கிறது. அதுதான் அந்த வெப்பம்தான் அந்த கோளுக்கு உயிர். அந்த வெப்பத்தினால சுருக்கி எல்லாவற்றையும் மாற்றி ஆவியாக மாற்றி தாடைகளாகவும் பல காவிகளாகவும் மாற்றுது. நம்ம உயிர் பல உணர்வு எடுத்து உறுப்புகளை மாற்றி அதுக்கு தன்னை தெளிவாகி தன் உணர்வின் தன்மை இந்த பாதரசமாக மாற்றுது. இது புரிஞ்சுகிறதுன்னு நீங்க எதையும் புரிஞ்சுக்க முடியாது. சொல்றத நான் இவ்வளவு லேசா சொல்றேன். விஞ்ஞானி அவன் எடுத்து படிச்சு கொண்டதுக்கு இந்த இடத்துல என்ன நடக்குன்னு இப்படித்தான் நடந்தது, இதனாலதான் வந்ததுன்னு நான் சொல்ல முடியும், உங்களாலையும் சொல்ல முடியும். கொஞ்ச நாள் சரிவாயிடுச்சு ஆயிப்போச்சுன்னா சொல்லுங்க. நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த 2000 ஆனா 2000 மேல போனா என்னென்ன நடக்கும்னு சொல்லி இந்த இயற்கை எப்படி மாறுது, கடல்கள் எப்படி கரையுது, நிலங்கள் எப்படி குறையுது அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறேன். நாம சொன்ன கேட்பாங்க.
அதான் நம்ம ஜெகத்குருவா இருக்கிறதோட அவர் சொன்னாருன்னு அவர் மகாநாயக சொல்லிடுவாங்க. இதை சொன்னாரு அப்படிம்பாங்க. நான் சொன்னேன் இவனுங்க எனக்கு ரெண்டு தேவை அப்படின்னா. ஆகவே விஞ்ஞானிகளே இதை சொல்ல முடியாது. ஆனா ஜெகத்குருவா இருக்கிறவங்களுக்கு சொல்ல முடியாது. ஆகவே இதையெல்லாம் நம்ம குருநார் பைத்தியக்காரன் சொன்னார். அப்ப இதெல்லாம் சொல்லப்போ கொஞ்சம் பைத்தியம் தானே என்ன அப்படின்னு சொன்னார். அதனால இதை நீ மனதில் வைக்காத, அருளை பெருத்து எல்லாரும் கொடுக்கும். ஏன்னா ஒவ்வொரு உயிரும் கடவுள். ஆனால் அமைக்கப்பட்ட கோட்டை தான் இந்த வேறு உடல். அந்த நற்குணங்களின் உணர்வு இருக்கு, அதை காப்பாற்ற நீ நல்ல உணர்வை எடுத்து அந்த ஆண்டவனுக்கு அரிசியை கஞ்சி உணர்வை அந்த உணர்வு கோயிலுக்குள்ள வந்து அசுத்தம் செய்யாத செய்ய வேணும். நீ எண்ணத்துக்குள்ளதான் போட்டு சொல்லிட்டு இருக்கு. உங்க உயிரும் ஒரு கூட கடவுள், அவன் அமைக்கப்பட்ட கோயில். முன்னேறு வெள்ளி சொல்லும் போது துணை நட்சத்திரத்தை உணர்வு நகர வைக்கிறேன். உங்க உடலுக்குள்ள தீமை உணர்வு நினைச்சிடும். இது கொஞ்ச நேரம் கேட்க கேட்க அதை நினைச்சு நான் போகட்டுமா போகட்டுமா போகட்டுமான்ட்டு இந்த உணர்வு இங்க ஆன்மாவில் இருக்குது நினைவு போயிட்டே இருக்கு. அதான் ரொம்ப நேரம் முந்தையெல்லாம் சாமியில 6 மணி நேரம் பேசுறான்னு சொல்லுவோம். இப்ப அதையும் குறைச்சிக்கிட்டேன், என்னால பேச முடியல. ஏன்னா இந்த உணர்வு கேட்க கேட்க உள்ளுக்கு போன உடனே இந்த ஆன்மாவில் எத்தனை விதமான உள்ளுக்கு கெட்ட வைப்பாருங்க. அது சாப்பிடறதுக்கு வழி இல்லை, நீங்க இதை நுகர்ந்து இருக்கு, அது போறதுக்கு வழி இல்லை. அதுல சில பேருக்கு என்ன செய்வாங்க, அதை கெட்டது சாப்பிட்டு இது பண்றாங்க இல்லைங்க. நீங்க மொத்தமா உபதேசம் செய்துகிட்டு இருந்தாங்கன்னா நினைச்சு தாங்க முடியாம எந்திரிச்சு போயிடுவாங்க. இது இதை கேட்க விடாத தடுக்கு. எனக்கு அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம், வீட்டுல குடும்பம் கஷ்டமா இருக்குது, அந்த தொல்லை இருக்குன்னு வந்து உட்கார்ந்தாங்கன்னா நாம சொல்ல சொல்ல அவங்களுக்கு கடு 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 கடுன்னு இருக்கு. அவர் எந்திரிச்சு ஒண்ணு போலாமான்னு போவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் போயிட்டு வந்து கேட்கணும்னு ஆசையா இருக்கு. வந்து உட்கார்ந்தவொடனே இப்ப நெளிஞ்சு உட்கார்ந்துகிட்டா இருப்பாங்க. நீங்க அதை நல்லா கவனிச்சு பாருங்க. அவன் தனியா கூப்பிட்டு கேட்பாருங்க. அவன் வீட்டுல இருக்கிற கஷ்டம், ஏமாத்தனவே மோசம் பண்ணவே எல்லாம் பண்ணி எங்க டான்ஸ்ல உட்கார முடியுது சொல்றது. ஆனா இந்த நல்லது விடாம தடுக்கு. இதுக்குதான் நான் வந்து சேருது. நாம பள்ளியிடத்துல இந்த குழந்தைகள்லாம் நம்ம சொல்லி சொல்லி உட்கார்ந்தவொடனே நம்ம உபதேசம் பண்ண மற்ற பள்ளியிடத்துல பாருங்க குழந்தைகளாம் கட்டணம் மச்சான்னு பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம பள்ளியிடத்துல குருகுலத்துல சொல்றாங்க அப்படியே கம்முன்னு உட்கார்ந்துட்டு சின்ன பிள்ளைகள் இப்படி சொல்லணும் அப்படி சொல்லணும் அப்படி விளையாடு. நம்ம குருகுலத்துல அப்படி விளையாடுறது வேற ஒண்ணும் வேண்டிய. நீங்க எந்த கொடுக்க வேணும் ஆன்மீக கொடுக்க போய் பாருங்க. சில பெண்கள் அங்கிருந்து குழந்தை கசாமசான்னு பேசுவாங்க, அது ஒண்ணு கேட்க விட மாட்டாங்க. ஆண்களே சாமான் சரி இப்படி எப்படின்னு பேசுவாங்க. இப்ப பேச ஆரம்பிச்சவங்க என்ன செய்யறாங்க, கப்பு அடங்கிட்டு என்னன்னு கேட்கறாங்க. சில நாள் நம்ம குழந்தைங்க கூட இருந்தா கூட அந்த குழந்தை கூட அது பார்த்துக்கு என்ன செய்ய அமைதியா அடங்கி போகுது. அதான் மகாலிங்கம் சொன்னாரு என்னது பொம்பளைங்க இவ்வளவு நேரம் எடுத்து இத்தனை வார்த்தை இத்தனை மணி நேரம் பேசுறதுங்க அமைதியான்னு கேட்கிறாங்க. என்னங்க காரணம் உங்க கூட அந்த அருவா பெருக்கிறதுக்காண்டி முதல்ல எடுக்கிறதுக்காண்டி ஒரு பவர் கொடுக்குறேன். இப்ப உங்க கூட சேர்க்கணும். இது குருவோட வேலைங்க. நானே பண்றேன் போனே பண்றேன் அது பண்றேன் சொல்லி விட்டு வீரா பேசுறது பிரயோஜனம். உங்களுக்கு தேவை அருள். அந்த அருளை பெருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கணும். அதெல்லாம் நீங்க சந்தர்ப்பத்தை உருவாக்குற அப்ப நமக்குள்ள என்ன இது கிடைக்க கிடைக்க கொஞ்சம் இதாகும். இப்ப நீங்க இது பதிவு செய்தீங்க. என் குருநாரி என்னென்னமோ பார்த்தாரு. இப்ப அவரு நம்ம பார்க்க சொன்னதுல நானும் பாக்குறேன். இப்ப நான் சொல்ற பார்க்கணும் குருநார் பார்த்ததுல நீங்களும் பார்க்க போறீங்க. அந்த மீனவனால ஒண்ணும் தெரியாதவன் கடல்ல தத்தளிச்சு இருக்கும் போது இந்த மீன் வந்து காப்பாத்துது. அதெல்லாம் நம்ம எதை கொண்டோம் இது என்னை காப்பாத்திட்டு பாரு அப்படின்ட்டு மனம் திரும்புது. அப்பதான் அந்த துருவத்து பயிர்தானே சூரியன் வருது. அதனால அதான பாதை இந்த துருவத்தை எண்ணி பார்க்கும்போது சென்றான். அப்ப அந்த காலையில இந்த சூரியன் என்ன செய்யுது 4 மணிக்கெல்லாம் அந்த ஒளிக்கதிர் மேல இருக்கிறதுனால அதை எடுத்து அலைகளாக மாத்து பிரபஞ்சத்துல பரவுது.
அந்த பறவோட நேரத்துலதான் இவன் இந்த பூமியிலிருந்து பார்க்க போகும்போது இந்த டிவியை மறந்த பிற்பாடு டிவியெல்லாம் நீக்கிய அகசியன் திருவனாகி திருநட்சத்திரமானன் அவன் உணர்வை இவன் நுகர்றான். அப்ப நுகரும் போதுதான் இந்த அகசியன் எப்படி கண்டானோ அந்த உணர்வெல்லாம் இந்த 4000 ஆண்டுகளுக்கு வேதங்கள் எப்போதும் இந்த 4000 ஆண்டுகள் அதுக்கு முன்னாடி வேதங்கள் தெரியாது. அந்த உணர்வின் ஒலி 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 என்ற நிலையில தான் அந்த நிலைகள் பாஷைகள் உண்டு. அது தமிழ்ல தான் உண்டு. இந்த உலகில் எந்த பிரபஞ்சத்தில் இருந்தாலும் இதன் மீது மனிதனானவன் என்றால் ஒலி ஒலி என்ற நிலையை கொண்டுதான் இந்த கோடு மின்னல் மாதிரி வரும். அந்த உணர்வு தான் வரும். அதனால முதல் தமிழ் எழுத்து அப்புறம் சுருகி 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 வட்ட எழுத்து வந்து இப்ப தட்டை எழுத்து வந்தாச்சு. அதனால இது அரசுகளால மாற்றப்பட்டது, மனிதனால் மாற்றப்பட்டது, ஞானிகளால் காட்டப்பட்ட உண்மையின் காலத்தால் அவனவன் சுகத்துக்கு எழுத்துகளையும் மொழிகளையும் வாசகங்களையும் எல்லாத்தையும் மாற்றிட்டான். தன் இனம் தான் இனம் என்ற நிலையில கத்துக்கிறது. நீ கன்னடம் பேசுறவங்க பாருங்க முகத்தில் வித்தியாசமா இருக்கு, உணர்வு ஒளி தட்டுவாரு. கேரளாவில் அந்த மலையாளம் பேசுறவங்க பாருங்க முகத்தை தனியா தெரியும். இப்ப தமிழ்நாட்டிலேயே நீங்க திருநெல்வேலியில் பேசினா அந்த தமிழுடைய உணர்வு அந்த முகத்தை பார்த்தானே வித்தியாசம் தெரியும். ஏன்னா திருநெல்வேலிக்காரங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம். சுடுதச்ச மதுரைக்காரன் தெரிஞ்சுக்கலாம், மதுரை எல்லா தலைமையும் இருக்கு. அதனால தஞ்சாவூர் பக்கமா அது ஒரு நிறைய தெரிமுகம். இப்ப இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா கும்பகோணம் மெட்ராஸ் வரையும் பார்த்தா வித்தியாசம் வந்துகிட்டே இருக்கு. ரொம்ப மீன் போயிடுச்சுன்னா நீங்க மெட்ராஸ் பக்கத்துல இருக்க ஊருக்கு போது ஜலப்பு பிடிச்சிருச்சு மாதிரி உணர்வு அந்த வார்த்தையே வேற வித்தியாசம் முகத்துல அதிகமா இருக்காரு. ஏன்னா இந்த உணர்வுக்கு ரூபங்களும் அவருடைய செயல்களும் அதே மாதிரி அமைஞ்சு வரும். ஏன்னா இதெல்லாம் நாங்க அவங்க அனுபவத்துக்கு கொண்டுறோம். ஏன்னா இது புது வீடு. ஏன்னா இந்த உணர்வு பதிவு செய்தோம்னா உலக ஞானத்தை தரக்கூடிய தகுதியான வீடா வரணும். இந்த வீட்டுல இருக்கிறவங்க இந்த உணர்வு பதிவு செய்தோம்னா தன்னைத்தான் அறிந்திடும் நிலையும் வரணும். இது ஒரு எதிர்நிலை வரக்கூடிய தடுக்கும் சக்தி வரணும். அதுக்குதான் இப்ப நான் பேசுறது. ஏன்னா புதுமணி இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டோம்னா வந்துடும். இந்த ரெக்கார்ட் எல்லாம் பண்ணோட பாருங்க என்ன செய்யணும், யாராவது வீட்டுல வந்து கவலை சொன்னாலும் கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு போட்டு நீங்க எல்லாம் நல்லா இருக்கும். ரெண்டாவது அதிகமா பேச விடக்கூடாது. என் பையன் அப்படி பண்ணாங்க இந்த இருக்கு நஷ்டம் என்ற நிலையில உட்கார்ந்து பேசணும். அது வலிமையானது. அப்ப எந்த நேரத்துல உட்கார்ந்தோம் இந்த அலை ஏற்படுறது. அப்ப அலை ஏற்படும்போது அதோட வண்டியிலும் அந்த உணர்வு வராதபடி தடுக்கணும். சொல்றது தச்சம் இருந்தாலும் நீங்க அவங்க எல்லாம் கொஞ்ச நேரம் கேட்டாலும் கூட ஈஸ்வரா அப்படின்னு சொல்லிட்டு என்னட்டு இந்த நட்சத்திரத்தின் பேரலும் பேரணும் என்னோட முழுதுக்கணும். உங்க குடும்பத்துல உங்க பையன் ஒற்றுமை இருக்கும், உங்க தொழில் நல்லா இருக்கும், நீங்க லாபத்தோட இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன இல்லைங்க அதுக்கு சொல்லலைங்க என் வீட்டுல அவன் திருப்பி அதைத்தான் சொல்லுவாங்க. சொல்றாங்க நீங்க திருப்பி கூப்பிடாத உங்க கஷ்டத்தை புரிஞ்சுட்டு நீங்க சொல்லுங்க அப்படின்னு நீங்க சொல்லி உங்க வார்த்தைகளை பதிக்கணும். அவங்க வேதனை உணர்வு உங்களை ஏற்கக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சொல்றத ஆகவே இன்னைக்கு ஆதிசக்திங்கிறது விஷம், ஆதி பராசக்தி என்பது வெப்பம், ஆதி எச்சுவைங்கிறது காந்தம். இதெல்லாம் பெண்பால் தான். இந்த காந்தம் எடுத்து நாடியா இருப்பதை சேர்த்தும் போது உரையுது. அந்த உரையமாகும் போதுதான் பிரம்மம். எதன் உணர்வின் தன்மையோ அதன் ஞானமாக பேச தொடங்கும். ஆகவே பெண்பால்கள் நீங்கள் எதை கவர்றீங்களோ இதன் உணர்வு கவலை நீங்க கவலை எடுத்துக்கிட்டு அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க கவலையோட இருந்துட்டு கணவர்கிட்ட பேசினீங்கன்னா அந்த கவலையின் உணர்வை கணவரோட பேசப்போம் இது கலந்து அவங்க கஷ்டத்தை இங்க வெளியே விட்டா ஊன வச்சிருங்க. அடுத்தாப்புல என்ன செய்ய அவங்க கவலை இது பண்ணோன்னு இதே உணர்வு விளைஞ்சு இருப்பாரு. அவங்க சண்டை போட்ட மாதிரி இந்த உணர்வு அவங்க கருவாக்கி இவங்களுக்கும் கோபம் வரும். ஒரு தடவை நீங்க சொல்றீங்க அடுத்தாப்புல வந்து ஏதாவது கல்யாணம் பண்ணி என்ன இடியமா இருக்குன்ட்டு நீங்க விதைச்ச வித்து அங்க அது பிரம்மமாக்கி அந்த பிரம்மத்தின் தன்மை இந்த கோபம் வருது. அடுத்தவங்க கோபத்தையும் சரிப்பையும் சங்கடத்தையும் கஷ்டத்தையும் கேட்கறீங்க. இந்த உணர்வோட கனவத்தை சொல்றேன். இந்த உணர்வோட இதா இருக்கும் போது நீங்க பாசத்தோட சொல்றீங்க, காதல கேட்கறது எல்லாம் வருது. அப்ப இந்த உணர்வின் தன்மை அணுவாகும் போது என்ன செய்யுது, அவங்க கஷ்டத்தை நீங்க ஏற்றி இவங்க வீட்டை கருவாக்கி 2 பேருமே ஒரு வீட்டை சண்டை போடுறாங்க கட்சிக்கிறேன். சில பேர கஷ்டத்துல மூங்குடுத்து கேட்பாங்க, கடைசியில் வீட்டுக்கே சண்டை எடுத்து வந்துடுவாங்க. நாம சண்டை போடல, ஏன்னா தெரிஞ்சுக்கணும் சொல்றது. அப்ப இந்த பெண்கள் என்ன செய்யணும்,
அந்த மாதிரி அவங்க கஷ்டமோ கோவமோ இதெல்லாம் சொல்ல போகும்போது கொஞ்ச நேரம் கேட்காம விட்டாங்க ரொம்ப பெரிய நியாயத்தின் இன்னும் கொஞ்சம் ரொம்ப எடுத்து விட்டுருவாங்க. அதனால அது கேட்ட உடனே ஈஸ்வரா அப்படின்னு உங்களுக்கு எண்ணிட்டு அம்மா அப்பானால நீங்க மனசுல அந்த துணை நட்சத்திரத்தின் பேரலும் பேரும் சுத்தப்படுத்திட்டு நீங்க உங்க குடும்பத்துல மகிழ்ச்சி நட்சத்திரம் நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைங்க. நல்லா இப்ப நீங்க சொல்லுங்க. அவங்க உடல் உள்ளக்கூடாதபடி உங்க சக்தியை பயன்படுத்துங்க. அப்ப அதை கேட்டாங்கன்னா அவங்க ஒன்றும் நமக்குள்ள வராம தடுக்கலாம். அப்ப உங்க வீட்டுக்காரர் எப்படி செய்யறாருன்னா உங்க வீட்டுக்காரருக்கு அந்த நல்ல மனசு வரணும் நீங்க சொல்லுங்க. மகிழ்ச்சி சக்தி வந்து எங்க ரெண்டு மனசும் ஒன்னாகணும். வீட்டுக்காரர் மட்டும் தங்க என்னதுங்க நீங்க அவருக்கு எனக்கு நல்ல மனசு வரணும், என் கணவருக்கு நல்ல மனசு வரணும், ரெண்டு பேரும் மனசு ஒன்னாகணும். நீங்க என்ன நல்லா இப்போ சொல்லுங்க. அவங்க கேட்க மாட்டாங்க. ஆனா உங்ககிட்ட வராது அந்த கஷ்டம். ரெண்டு பேரும் சொல்லி 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 கேட்டோம்னா இவங்க சொல்றாங்க அவங்க வீட்டுக்காரர் கோச்சாதான் அதுக்கு தெரியும். என் வீட்டுக்காரர் என்ன இவங்களுக்கு தெரியும். இப்படித்தான் பேசுவாங்க. சொன்னாச்சுங்க வீட்டுக்காரர் நல்லா அதனால இந்த மாதிரி சொல்லுது. எங்க வீட்டுக்காரருக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் அந்த உணர்வு அங்கே பேசுறது. அந்த உணர்வு நமக்குள் வராம தடுக்கணும். அதனால மடிமீறி இறைவனை வைத்து வாசப்படி மீது அமர்ந்து நாராயணன் இறைவனை பிறந்தான் அப்படிங்கிற நட்சத்திரத்தின் பேரவழியை நாம் பெறணும். என்னோட முழுது படம் இதை எழுதிதான் இதை கொஞ்சம் தள்ளி விட்டு அவங்ககிட்ட சொல்லணும். இந்த ஆத்மா சுத்தப்பட்டி அதுதான் ஆத்ம சுத்திங்கிற புசத்தை வெளியிடும். கொஞ்சம் பழக்கத்துக்கு வந்தீங்கன்னா நம்ம வீட்டுல கஷ்டம் வராம தடுக்கலாம், தொழில நஷ்டம் வராம தடுக்கலாம். பெண்ணுகிட்ட நிறைய சக்தி இருக்கு. தொழிலை செய்ய சொல்றாங்க, கொஞ்சம் நஷ்டமாயி போச்சுன்னு வீட்டுல வந்து சொல்றாங்க. அப்ப என்ன நினைக்கிறோம்? என்ன நினைக்கிறாங்க? அவங்க சொன்ன கணவன் மேல பற்றா இருக்கும். ஏதோ அலையறாரு கொடுக்குறோம் கொடுக்காம இருக்காங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க வளர்த்துக்கிறோம். இப்போ பப்பாளி மரத்தை பாருங்க பூ பூக்கும். அந்த பூ பூக்கலைன்னா பப்பாளி மரத்துல அங்க இருக்கிற மரங்கள்ல காய் காய்க்காது. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? நாம ஆண்கள் சொல்றதை நாம கேட்டோம்னா இதை நினைச்சு கருவடைஞ்சிடும். அப்ப அது வேதனை என்ற உணர்வின் தன்மை உருவாக்கக்கூடிய சக்தி பெண்கள் கிட்டதான். மூன்று சக்தி என்று சொல்றோம். அதன் உணர்வின் தன்மை கருவாக்கும் போதுதான் அந்த உணர்வு ஆண்பால் வருது. அப்ப நீங்க அனுசரி உடல்ல நானும் கருத்தன்மை உண்டாக்கிறீங்க. அப்ப எந்த வேதனை உணர்வு அதன் உணர்வு ஒரு சாப்பாடு கேட்கும் சொல்றவர்கள் கருத்தனாக்கிறாங்க. அப்ப நீங்க கணவருக்கு எழுதப்பீங்கன்னா அப்ப நீங்க அந்த துறையத்தின் பேரை சுத்தப்படுத்தணும். நீங்க கணவருக்கு இந்த உயர்ந்த அந்த அவர் தொழில் செய்யக்கூடிய தொழில் உயர்வு கிடைக்கணும். அந்த மன வலிமை வரணும். அவர் செயலெல்லாம் நல்லதா இருக்கணும். அவர் பார்க்கறவங்கதான் நல்லதா இருக்கணும். அவர் தொழிலாம் லாபம் வரணும். அந்த மன வளம் கிடைக்கணும். நீங்க சொல்லி பாருங்க, அது நல்லா இருக்கும். இதுல என்ன அவர் போயிட்டு வந்தாருன்னு வெளியில போகும்போது என்ன நினைப்பீங்க? கஷ்டப்படாத மனுஷன் பிறகு பிள்ளைய எதை பக்கத்துல சேட்டை பண்ணா போடும். அவர் பல விஷயம் இது தொலைஞ்சு வருது பிறகுன்னு அவருக்கு இந்த உணர் அவர் நினைச்சோம் அங்க நினைச்சு ஞானத்தை தொலைச்சு கொள்வாரு. இருக்கிற போல கையில பாச வச்சிருந்தா கூட கையில வச்சுட்டு வந்துடுவாரு. நல்ல சரக்கும் பார்க்க முடியாது. அதே சமயத்துல இங்க வரப்பு போகும்போது அண்ணியே சொந்தக்காரு அண்ணன் தம்பி இருப்பாங்க. இதை வச்சு பார்க்காம இருக்கும். அப்ப அங்க இருந்து அவங்க சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க போடும். ஆஹா நாம கஷ்டப்பட்டதை பார்த்து நமக்கு சிரிப்பு உடனே இது திருப்போம். சொல்றது தச்சுங்களா முகத்தை கடுகடுகடுன்னு நினைக்கிறோம். மனுஷன் என்ன கஷ்டப்படுறாங்க நம்ம பார்த்தா ஒரு சிரிப்பா இருந்து இவங்களை பார்த்த உடனே கணவருக்கு நினைக்கிறோம் இதெல்லாம் கொடுக்குறோம். அவர் ஏதாவது நெட்டிலுக்கு போனாருன்னா அது நடந்து போகும்போது இந்த வேதனையான உணர்வு எடுத்தா மறதியாகி ஆக்ஷன் ஆகும். சில குடும்பங்கள்ல பண்ண நல்லா இருக்கும்போது சந்தோஷமா இருக்குது. இந்த உணர்வோட போகும்போது பெண்கள் அதிகமா எழுதினாங்கன்னா அதேதான் அவங்க நினைவிழந்து இதை ஆக்ஷன் ஆகும். அதே சமயத்தில் நீங்க இந்த உணர்வு அதிகமானவர் பாரு என்ன செய்யுது? குஞ்சு வருது அப்படின்னா என்ன செய்யுங்க? ஒன்னும் முந்தானி எடுத்துட்டு போவீங்க, வேற தேடப்ப முடியாது. இல்லைன்னா அவசரத்தை கை வச்சு சுடுதும் முந்தானி எடுத்துட்டு போவீங்கன்னு இங்க தீ இருக்கிறேன் நம்ம கிட்ட வரவில்லை. அப்ப நாம் என்ன செய்யறோம்? நாம ஒவ்வொரு நொடியிலையும் கணவனை உயர்த்தி அந்த உணர்வு பெற வேண்டும் என்று வீட்டுல எண்ணிக்கிட்டே இருக்கணும். கணவனும் வீட்டை விட்டு போகும்போது இந்த தொழில் நான் நல்ல மேல ஏற்றி விடணும், நீ கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணிக்கமா. அந்த ரெண்டு மனசும் ஒன்னாக்க
ஒரு பழக்கத்துக்கு வந்தாச்சுன்னா இத்தகைய விபத்துகளும் எதிர்பாராத நிலைகளும் மாற்றி அமைக்கலாம். என்ன உங்களுக்கு இந்த பவரை கொடுக்குறேன், அந்த பவரை நீங்க பயன்படுத்தணும்.